முதல் கடிதமாக ஃபாதர் ஜோசப் பெப்பின் ஃபாதர் அவங்க தர்மபுரி மறை மாவட்டம் தேன்கனிக்கோட்டை பங்கிலிருந்து. தென்கனிக்கோட்டை. அன்புள்ள சிஇஓ தந்தைக்கு வணக்கம். மாதா டிவியின் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. அருள் தந்தை வில்சன் பாலைமறை மாவட்டம் அவர்களின் பேறு பெற்றோர் நிகழ்ச்சி 2/4/2026 மாலை 5:30 மணிக்கு ஒளிபரப்பப்பட்டது. பார்க்க மிகவும் எழுச்சியாக, நம் ஒவ்வொருவருக்கும் மிகவும் ஆறுதல் அளிப்பதாக இருந்தது. தந்தை வில்சன் அவர்களுக்கு என்னுடைய ஜபமும் வாழ்த்துக்களும். மேலும் தொகுத்து வழங்கிய வீமாஜோ அடைக்கலராஜ் தந்தை அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களும் ஜபங்களும். இரவில் படுப்பதற்கு முன் குட் நைட் டாக் நிகழ்ச்சி பார்ப்பது, தொடர்ந்து ஆராதனை மனதிற்கு மிகவும் ஆறுதலாக இருக்கிறது. தினமும் முடிந்த மட்டும் பார்க்கிறோம். நிகழ்ச்சிகளை தயாரிக்கின்ற தயாரிப்பாளர்களையும் தொகுப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. தந்தையே, நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் எங்களுக்காக ஜெபியுங்கள். மாதா டிவியில் பணிபுரியும் அனைத்து பணியாளர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களும் ஜபங்களும். இப்படிக்கு உங்களுடைய ஆசிரை வேண்டி நிற்கும் பே. ஜோசப் சாத்தோ பெப்பின், தேன்கனிக்கோட்டை பங்கு, தர்மபுரி மறை. ரொம்ப ரொம்ப நன்றி ஜோசப். இவர் ஏற்கனவே முன்னாடி எழுதியிருக்கிறாரு. ஜோசப் பெப்பின் ஃப்ரம் தென்கனிக்கோட்டை. ரொம்ப அழகான ஒரு தருமபுரி மறை மாவட்ட ஹோசூர் அந்த அந்த பகுதியில் ரொம்ப விவசாயம், தோட்டத்து விவசாயம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். அதனால் ரொம்ப செழிப்பான ஒரு இடத்துலேருந்து செழிப்பான ஒரு கடிதம், அன்பார்ந்த ஒரு கடிதம். உங்களுக்கு எனது பாராட்டுக்கள், நன்றி. ரொம்ப சிறப்பாக நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளும், நீங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் உங்களுடைய அன்பினாலும் உங்களுடைய ஜெபங்களினாலும் அதனுடைய வெளிப்பாடாக தான் இங்கு நிகழ்ச்சியாக அது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் நீங்கள் தருகின்ற எல்லா விதமான அன்புக்கும் ஆதரவும் கண்டிப்பாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் இங்கே எங்களுடைய பணியாளர்கள் எல்லாரும் தந்தையர்கள் இணைந்து செய்கின்ற நற்கருணை ஆராதனை திருப்பலியில் எல்லா இனிய இதயங்களையும் அவருடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து தான் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபிக்கிறீங்க. அதனால தான் இவ்வளோ தூரத்துக்கு எங்களால் செயல்பட முடியுது. அதனால் உங்களுக்கு அழகான அன்பான கடிதத்திற்கு மனம் நிறைந்த நன்றிகளும் பாராட்டுகளும், எங்களது ஜெபமும் ஆசீர்வாதம்.